Hi, hello, welcome to Savri IS Academy. ஆலிபப்பும் ஆல்யா அன்பாத தமிழ் நண்பனத்த தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கறோம்னா ஒரு குட் நியூஸ். கடந்த வீடியோவில் வந்து நம்ம ஜெனரேட்டிவ் வைஸாக வந்து நம்ம கட் ஆஃப் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி கேட்டகரி வைஸாக வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோ போடுவோம்னு சொன்னோம். ஸோ அதேமாரி இந்த வீடியோ பதிவு மூலமாக பிசி கேட்டகரி பாய்ஸுக்கு வந்து எவ்வளோ வரும் கட் ஆஃபை பற்றி போய் பார்க்க போகிறோம். ஸோ இது எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மட்டும்தான் தவிர இதுதான் வரும் அதுதான் வரும் யாராலும் சொல்ல முடியாது. ஏன் நம்பர் 1 கோச்சிங் கூட இதுதான் வரும் நாளைக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன் கொஸ்டின் கூட சொல்ல முடியாது. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாய்ஸ், நம்முடைய சேனல் வந்து ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டுலேருந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் வந்து நல்லபடியாக க்ரோத் ஆனதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ இதில் வந்து நம்ம 10 ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுடைய கோச்சிங் மூலமாக வந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க. ஓகேவா, அதாவது அவங்களுடைய கட் ஆஃப் சார்பாகவும் அவங்களுடைய டவுட் சம்மந்தமாக சார்பாகவும் அண்டு கொஸ்டின் சார்பாகவும் வந்து 10 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா வெப்சைட்டில் வந்து நம்மளுடைய சௌரி ஐஎஸ் அகாடமி வந்து டாப்பர்ஸ் நம்ம போட்டிருப்போம். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ பாய்ஸ், இந்த கொஸ்டின் ஷார்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் டே பை டே வந்து 10 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணாலே 70 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அதாவது புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 30 செகண்ட் தான். அப்போ சப்போ பேர் டே வந்து நீங்கள் 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 70 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது புக் பேக் கொஸ்டின் தான். இது ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக வந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்களோ அதே தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்சாலும் பாருங்கள். அண்ட் இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் வந்து வந்திருக்கு. எந்த ஜாப்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் பிசி எக்ஸாமுக்கும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவே முழுமையாக பாருங்கள். ஸோ பாய்ஸ், ஒரு சின்ன அட்வைஸ். கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து மேலே வந்து பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்களால பிசிக்கல் அட்டெம்ப்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை என்னன்னா, முடிஞ்சளவு வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்மெட்டை மட்டும் போட்டு போங்க. ஓகேவா, ஸோ வண்டி அதிகமாக ஸ்பீடை ஓட்டாதீங்க. ஏன்னா இந்த கடைசி காலகட்டத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், நம்மளை சொந்தக்காரங்க பார்க்கணும், எல்லாருமே வந்து வெளியில் போகலாம். பட் ரைட்டு தான். பட் இருந்தாலும் முடிஞ்சளவு வந்து ஹெல்மெட்டு போட்டு போங்க. ஏன்னா சில பேர் வந்து இதனாலே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டம் பண்ண முடியாமல் சில பேர்லாம் அவங்களோட ட்ரீம் ஜாப்பை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ தூரமாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து ஒரு சின்ன அட்வைஸ். இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து பிசி எக்ஸாமை வந்து பெரிய கனவாக நினைப்பாங்க. பட் இதில் மெயினாக வர்றது அது அந்த ஜாப்புக்கு வரவங்க அதிகமாக யார் வருவாங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ முடிஞ்சது வந்து ஹெல்மெட்டு போட்டுப்பாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் அவேர்னஸ்னாக இருங்க. அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதிலே வந்து 2023 ஒரு 5 பேர் மேலே கூட ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டம் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. என்ன காரணம்னா அவங்க ஹெல்மெட்டு போடாதது மற்றும் அதிவேக ஸ்பீடில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி அவங்களால ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அட்டம் பண்ணாமல் முடியாமல் போச்சு. ஸோ முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் டேட்டு கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, ஸோ ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேகன்சி பார்த்தீங்கன்னா 2021 வேகன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 மேலே வேகன்சி இருந்தது. 2024 வந்து 3,552 வேகன்சி இருந்தது. 2023 வந்து 3,359 வேகன்சி இருந்தது. இதில் நீங்கள் 2021 பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு வந்து வேகன்சி ரொம்பவே அதிகம். அதாவது கிட்டத்தட்ட 5,500 மேலே வேகன்சி இருந்தது 2001 மட்டும். நீங்கள் 2021 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2023 வந்து வேகன்சி ரொம்பவே கம்மி. ஏன்னா 300 வேகன்சி எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகேவா, ஸோ பாய்ஸ் 2022 பாய்ஸுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2,890 வேகன்சி இருந்தது. பாய்ஸுக்கு வந்து 2023 எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 2,576 வேகன்சி. ஸோ சொல்லப்போனால் வந்து இங்கேருந்து ரொம்பவே கம்மி கைஸ். அதாவது 2022ஓட 2023 வேகன்சி வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இந்த வருடம் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து 95% வந்து வாய்ப்பு இருக்குது கட் ஆஃப்
கூறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 2 மார்க்கு கம்மி 3 மார்க்கு கம்மி அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 2024 வந்து வேக்கன்சி வந்து அதிகமாகவே வரும். ஓகேவா? ஆல்ரெடி 2023 சட்டசபையிலே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் முடிஞ்சளவு வந்து நம்பிக்கையாக இருங்க. ஸோ எக்காந்த கொண்டும் தேவையில்லாமல் உங்களுடைய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் போச்சே அப்படின்ட்டு இந்த ட்ரீமை விட்டு நீங்கள் போக வேண்டாம். ஓகே, ஸோ முடிஞ்சளவு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெவர் கிவ் அப். ஓகேவா? எக்காந்த கொண்டும் நீங்கள் சாக்க போக்கு சொல்லி உங்களுடைய ட்ரீமை வந்து அழைக்க வேண்டாம். ஸோ 2023 வந்து நீங்கள் உங்களோட மார்க் கம்மியாச்சுன்னா 2024க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுடைய மார்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ உங்களோட பேர் தெரிய போகிறதில்ல, உங்களுடைய ப்ரொஃபைல் தெரிய போகிறதில்ல. ஸோ முடிஞ்சளவு வந்து உங்களோட மார்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கைஸ். ஓகே, ஸோ anyway guys, thanks for watching and keep support and subscribe for more videos. Bye and take care. Jai.